ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து சிபிஎஸ்சி போர்ட்லேருந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சாப்டருக்குமே. ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ லெசன் கொடுக்கலாம். ஓகே, நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கம்ப்யூட்டர்னா அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் கேன் பி ப்ரோக்ராம் டு அக்செப்ட் டேட்டா. டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணும், அப்புறமா அது வந்து அவுட்புட் கொடுக்கும். இது நமக்கு தெரிஞ்சது தான், கரெக்டாக. ஸோ கம்ப்யூட்டரை வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டமில் மெயினாக என்னென்ன இருக்கும்? சிபியூ இருக்கும், மெமரி யூனிட் இருக்கும், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிவைசஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் அது வந்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்னே நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ டைரெக்டாக வந்து நம்ம இப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருக்கு நம்ம போயிடலாம். ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மொத்தம் எத்தனை காம்பனன்ட் இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்புட் டிவைஸ். ஓகே, இன்புட் டிவைசஸ், அதுக்கப்புறமா அவுட்புட் டிவைசஸ். ஓகே, இன்புட் டிவைசஸ் இருக்குது, அவுட்புட் டிவைசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சிபியூ, அதுக்கப்புறம் வந்து மெமரி யூனிட். ஜென்ரலாக இந்த 4 இது இருக்குது. ஓகே, 4 பார்ட்ஸ் இருக்குது, காம்பனன்ட்ஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் டிவைசஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இன்புட் டிவைசஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எதெல்லாம் நம்ம இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம்? நம்ம நமக்கு இன்புட்டாக கொடுக்குற, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷனோ ஒரு டேட்டாவையோ தான் நம்ம வந்து இன்புட் டேட்டான்னு சொல்லுவோம். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுற டிவைசஸ் தான் இன்புட் டிவைசஸ். ஸோ டிவைசஸ், ஓகே, டிவைசஸ் that help us to provide data to computer. Basic definition. ஓகே, நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு நம்ம டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டிவைசஸ் தான் வந்து இன்புட் டிவைசஸ். ஓகே, எந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் நம்ம இன்புட்டாக கொடுக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமேஜ் டேட்டாவை நம்ம இன்புட்டாக கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா ஒரு வேர்ட் டேட்டா. ஓகே, அது நம்ம லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வேர்ட் டேட்டா. அதுக்கப்புறம் ஆடியோ. ஓகே, ஆடியோ, வீடியோ. ஓகே, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா எல்லாமே நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஆடியோ டிவைசஸ்னால் என்னது? மைக்ரோஃபோன். ஓகே, ஸோ அது வந்து நம்ம வாய்ஸ் சவுண்ட் வேவ்ஸை வந்து கேப்சர் பண்ணி அதை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இன்புட்டாக கொடுக்க முடியும். வீடியோ வந்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ண முடியும்ல, ஸோ அந்த வீடியோ. வேர்ட் வந்து நம்ம டைப் பண்ணுறது கீபோர்ட். இமேஜஸும் நம்ம கொடுக்குறது தான். ஓகே, இதெல்லாம் தான் இன்புட் டிவைசஸ். ஸோ என்ன சொன்ன மாதிரி தான் கீபோர்ட். ஓகே, கீபோர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஃபோன் ஃபார் ஆடியோ. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஸ்கேனர். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி தான் இமேஜஸ் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம், இல்லை ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம இந்த இன்புட் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணும். ஓகே, இந்த டேட்டா எல்லாம் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்? ஓகே, அது வந்து நம்ம மெமரி யூனிட்டில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, டேட்டாஸ் வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகும், அதை நம்ம மெமரி யூனிட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே,